ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th டிகிரி முடித்தவங்களுக்கு வரைக்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா எக்கச்சக்கமான வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். அதாவது சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறதுலேருந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிடியோமியாலஜிஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொற்றுநோய் நிபுணர், இதுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசன், பப்ளிக் ஹெல்த் ஆர் எப்டியோமாலஜிலேருந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் வித் 2 year MPH, அதாவது மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எம்எஸ்சி எப்டியோமாலஜி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஷுட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு மாதம் வந்து 60,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து MBBS முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 60,000 அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 71 ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஜென்ரல் நர்சிங் வித் மிட்வைஃபரி 3 years கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் 18,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 13,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மாசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தாலே போதும், ப்ளஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மாசிஸ்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 15,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ரே டெக்னீஷியன் 2 year கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 13,300 வந்து நீங்கள் இந்த ஜாபில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபுக்கு வந்து 70 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி வித் 2 years ANM கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் 14,000 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி 2 years கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 11,200 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஆர் எம்காம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு மாதம் 16,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் ஒர்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து 11 months தான் நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரரி ஜாப் தான் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சென்னை கார்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரெலவென்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்டல்லையோ அல்லது நேராகவோ வந்து நீங்கள் வந்து
ஆகஸ்ட் 9 ஈவினிங் 5 PM உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெம்பர் செக்ரட்டரி, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000 அப்படிங்கிற அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நேர்லேயோ அல்லது போஸ்டல் மூலியமாகவோ வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 9, 2024 மாலை 5 மணி வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து சென்னை கார்ப்பரேஷன் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு, அது கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சர்ன் லெட்டர் ஒன்று, அதாவது மேலே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கன்சர்ன் லெட்டர் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து உங்களோட சிவி, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைன் பண்ணி ஒரு சிவி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நர்சிங்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த செலவில் தான் வரணும், எந்த ஒரு ட்ராவல் அலோன்ஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதே போல் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னது மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்சர்ன் லெட்டர், அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கன்சர்ன் லெட்டரும், அது கூட உங்களோட சிவி வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டி சைன் பண்ண ஒரு சிவியும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் வந்து, அதாவது நர்சிங் ஒரு டாக்டர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் இதில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 ஈவினிங் 5 PM உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.